ஏயா என்னையா கடவுள் இருக்கா நீங்க அர்ஜென்டா கூட்டின்னு வந்து எங்க கடவுளையும் காணும் ஒன்னையும் காணும். அவர் என்ன லாண்ட்ரியா? அர்ஜென்ட் ஆர்டினரிங்கிறதுக்கு அவர் கடவுள். மெதுவாத்தான் வருவார். எங்க வருவார்? எல்லாரும் அந்த மலை உச்சியை பார்த்துக்கிட்டே இருங்க. ஏதாவது கதகீது விட்டமாவன எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பாத்துட்டீல்ல. கடவுளை காட்டலன்னா வாங்கின 100 ரூபாவை 200 ரூபாவை திருப்பி தரேன்னு சொல்லியிருக்க. நீ மட்டும் கடவுளை காட்டல. 200 அல்பம். கடவுளை காட்டலன்னா தலைக்கு 2000 ரூபாய் தரையா. 2000 ரூபாய். எல்லாரும் அங்கேயே பார். கடவுள் வருவார் பார். அப்பா வந்துட்டியா? ஐயா வந்துட்டியா? சொன்ன மாதிரியே வந்துட்டியப்பா. இவங்க முன்னால என் மானத்தை காப்பாத்திட்டியப்பா கடவுளே. எங்கடா எனக்கு ஒண்ணுமே தெரியலையடா. அங்க மாரியா எவ்வளவு பிரகாசமா நிக்கிறாருன்னு. ஐயா எங்க தெரியுறாரு? தெரியல உனக்கு? தெரியலையே. சத்தியமா தெரியலையா? சத்தியமா தெரியலையே. பாவம் பண்ணிட்டடா. பாவம் பண்ணிட்ட. பாவி பயலே. எவன் பொண்டாட்டி பத்தினியோ அவன் கண்ணுக்கு தாண்டா கடவுள் கண்டிப்பா தெரிவாரு. அங்க வர திரிக்கிறாரா? என்னையா நீ காணத்தனமா வளர்ற? என்னையா தெரியுது? அறிவு கட்டவனே 100 ரூபாய்க்கா இத்தனை பேர் மத்தியில ஆத்துக்காரி விட்டு கொடுக்க முடியுமா? விட்டா நாளைக்கு இவனே ஆத்துக்காரி கையை பிடிச்சிருவான். ஆமா கடவுளே. ஊர்ல இருந்து வர்றப்போ ஒத்த பைசா கூட இல்லாம வந்தேன். ஆனா இந்த ஊர் இடிச்ச வாங்கிட்டு 50,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன். இதே டைலாக்க வச்சு பக்கத்து ஊர்ல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட வேண்டியதான். வர்றேன் கடவுளே. ஐயா, ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்க போறேன். அதுக்கு நீங்க தான் துணையா இருக்கணும். இதை உங்க காலம் நினைச்சு கும்பிடுறேன். வெள்ளச்சாமி நீங்க? நான் அப்பாவை பார்க்கணும்னு வந்திருக்கேன். நீ போப்பா, நீ போ. காயத்ரி எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? அப்பா கிட்ட எங்க காதலை பத்தி இன்னும் எதுவும் ஆரம்பிக்கல. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் உங்க அப்பாட்ட ஆர்கியூ பண்ணி நல்ல ஜட்ஜ்மெண்ட்டோட வரேன். சரி வாங்க. அப்பா உங்களை பார்க்கறதுக்கு இவர் வந்திருக்காரு. நீங்க வணக்கம்மா. ஐயா வணக்கம். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு கேஸ் விஷயமா உங்களை பார்க்க வந்தேன். கேஸ் விஷயமா நான் வக்கீல தானே பார்க்கணும். நேரா ஜட்ஜ் வீட்டுக்கே வந்துட்டீங்க. நான் சாமி கும்பிட்றவங்க, பூசாரியை கும்பிட்றது இல்லை. என்ன கேஸ்? சிவிலா இல்ல கிரிமினலா? பியூர் சென்டிமெண்டல். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல இருக்கே, சொல்லு. என் பேரு வெள்ளச்சாமிங்க. நான் ஜாதியில தாழ்ந்தவன், ஆனா வளர்ப்புல உயர்ந்தவன். எப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு ஐயர் வந்து ஒரு மகனை மாதிரி என்ன வளர்த்தாரு. அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு, அவ பேரு காயத்ரி. அந்த காயத்ரி உங்களை மாதிரி ஒரு பெரிய ஜட்ஜோட பையனை காதலிச்சிட்டா. இதை வந்து அந்த ஜட்ஜு ஒத்துக்குவாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் எப்படியா அந்த ஜட்ஜு கிட்ட போய் சம்மதம் வாங்கணும். அதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். காயத்ரியோட அப்பா இல்லையா? இருந்தாருங்க. இறந்துட்டாரா? ஆமாங்க. வேற உறவுக்காரங்க இல்லையா? என்ன தவிர வேற யாரும் இல்லைங்க. ஓ, அப்ப நீ போய் பேச வேண்டியதானே? என்ன உறவுன்னு நான் போய் பேசுறதுங்க? ஏன்னா காயத்ரிக்கும் அந்த ஜட்ஜு பையனுக்கும் இருந்த காதல் விவகாரத்தை ஐயர் காதல போறதுக்காக நாங்க 2 பேருமே தத்தளிச்சது அவருக்கு சந்தேகத்தை உண்டாக்கிடுச்சு. அவர் சந்தேகம் தப்புன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே காயத்ரி என்கிட்ட ஒப்படைச்சிட்டு கண்ணை மூடிட்டாரு. காயத்ரிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைகிற வரைக்கும் நானும் அதே வீட்டில் இருக்க வேண்டியதா இருக்கு. உறவு முறையே இல்லாத நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறத அந்த ஊர் ஜனங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா என் காயத்ரிக்கு அப்படியா கல்யாணம் ஆகணுங்க. இந்த பிரச்சனை நீங்க தாங்க எப்படியா தீர்த்து வைக்கணும். பழத்தட்டோட போய் அந்த ஜட்ஜை பார்க்க வேண்டியதானே? எலுமிச்சம்பழத்தோட இந்த ஜட்ஜை பார்க்க வந்திருக்க? இல்லைங்க, நீங்க ரொம்ப நல்லவர், நேர்மையானவர், உத்தமர் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. சாமிக்கு சமமா மதிச்சுதாங்க உங்ககிட்ட வந்திருக்கேன். நீங்க தான் எனக்கு எப்படியா ஹெல்ப் பண்ணணும். பாருப்பா, எனக்கு ஃபேஸ் ரீடிங் தெரியும். உன் முகத்தை பார்த்தே உன் மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ நல்லவன், யதார்த்தவாதி, உள்ளதை உள்ளபடி சொல்ற. அந்த ஜட்ஜு நல்லவனா இருந்தா, யோகியமானவனா இருந்தா, அடுத்தவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி அவனுக்கு இருந்தா, புத்திசாலியா இருந்தா, நாளைக்கே உன் காயத்ரியை பொண்ணு பார்க்க வருவான். அப்ப நீங்க எப்பங்க என் காயத்ரியை பொண்ணு பார்க்க வரீங்க? யோ, நீ புத்திசாலியா? என்னோட கேஸுக்கு எங்கிட்டே ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டியா? நான் நாளைக்கே காயத்ரியை பொண்ணு பார்க்க வரேன். அந்த வெள்ளச்சாமி இருக்கான்ல, ஐயர் பொண்ணுக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ளை பிடிச்சிட்டான். மாப்பிள்ளை யாரு? விஸ்வநாத ஐயர் பெரிய ஜட்ஜா. அவரோட ஒரே பையனுக்கு பேசி முடிச்சிட்டான். நாளைக்கு அவ பொண்ணு பார்க்க வரா. ஒரு கீழ் ஜாதி பையன் பிராமண பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறானா? எப்படி பண்ணி வைக்க போறான்னு பாக்குறேன். உன்னுடைய இந்த முடிவு எனக்கு உடன்பாடு இல்ல. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. இவங்க ஒத்துழைப்பு இல்லாம நீ என்ன பண்ண போற? தலையில வேப்பண்ண தடவர கும்பல் இருக்கிற வரைக்கும் நாம எது வேணாலும் எப்படி வேணாலும் செய்யலாம்.
யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எங்க ஊரை நம்பி வெளியூர்ல இருந்து வந்திருக்கிற நல்ல குடும்பத்துக்கு எங்க ஊர்ல நடக்கிற அசிங்கத்தை சொல்ல வந்தோம். என்ன சொல்றீங்க? சாம்பசிவ ஐயர் வீட்டு பொண்ணை பார்க்கத்தானே வந்திருக்கீங்க? ஆமா. ஒரு திருட்டு பையன் சென்டிமெண்டா பொய் கதையெல்லாம் சொல்லி உங்களையே ஏமாத்தி இங்க கொண்டு வந்துட்டான்னா பாத்துங்களேன். ஐயா, சாம்பசிவ ஐயர் ரொம்ப நல்லவர், தங்கமானவர், கௌரிமான் மாதிரி. அவர் செத்ததுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? அவர் வீட்டிலேயே நம்பி வளர்த்த பையன் அவரு பொண்ணையே. ஐயோ, கூட்டமா இருக்குது, எப்படி சொல்றது? அவங்க 2 பேரும் நடவடிக்கையும் பிடிக்காம தான் 30 நாளைக்குள்ள கல்யாணம் பண்ணணும்னு ஊர் சொன்னது. ஆனா அவன் அந்த 30 நாளைக்குள்ள வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் உங்ககிட்ட பொய்ய சொல்லி இங்க வரவழைச்சிருக்கான். அவனை நம்பாதீங்க, ஏமாந்து போவீங்க. இது உங்க பையனுடைய வாழ்க்கை. என்னங்க, இந்த சம்பந்தம் நமக்கு வேண்டாங்க. இத பாருங்க, நீங்க இந்த ஊரை சேர்ந்தவங்க. நிச்சயமா இந்த விஷயம் என்ன விட உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ஒரு நீதிபதி. ஒரு பக்கம் மட்டுமே விசாரிச்சுட்டு தீர்ப்பு வழங்கினா அது தப்பாயிடும். நான் இப்ப பொண்ணு பார்க்க போறேங்கிறத விட ஒரு விசாரணைக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன். விசாரிச்சுட்டு நிச்சயமா நல்ல முடிவோட திரும்பி வரேன். இப்ப வழிவிட சொல்லுங்க. உங்களை நாங்க நம்புறோங்க. வழிவிடுங்க. ஏந்திரிங்கப்பா, வழி விடுங்க. பெரிய குடும்பமா தான் தெரியுது. பையனும் பார்த்தா நல்லவனா தான் தெரியறான். ஏன் ஊர்ல இப்படி பேசிக்கிறாங்க? இதோ பாருங்க, நெருப்பு இல்லாம புகையாது. நெருப்பு இல்லாம புகஞ்சிருந்தா நான் ஒரு ஜட்ஜிடி, அதையும் பார்க்கணும். ஐயா, இது காயத்ரி, வசந்தோட அப்பா அம்மா. நமஸ்காரம் பண்ணிக்க. நல்லா நன்னாருமா. எங்க காயத்ரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என் பையன் செலக்ஷன் இல்லையா? நல்லா தான் இருக்கா. மற்றபடி நாங்க என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, இந்த கல்யாணம் நடக்கணும்னா நீ வரதட்சணை கொடுக்கணும். எவ்வளவுங்க? பணமா இல்ல, பொருளாவா? இல்ல. பின்ன எப்படிங்க? நாங்க இந்த ஊருக்குள்ள நுழைஞ்ச போது ஒரு ஐயர் பெரிய கூட்டத்தை கூட்டி வழிமறிச்சு நின்னாரு. வெள்ளசாமியை நம்பாதீங்க, அவன் உங்களை ஏமாத்துறான், ஒரு 30 நாள் அவன் மேல நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னாரு. இந்த பாரு வெள்ளசாமி, நான் உன்னை நம்பலாம், என் பையன் அந்த பொண்ணை நம்பலாம். ஆனா என் பொண்டாட்டி உங்களை நம்பணுமே. உங்க மேல நம்பிக்கை இல்லாத ஒருத்தன் இந்த ஊரையே தப்பா நம்ப வச்சிருக்கான். அவன் வாயை நீ மூடிட்ட, இந்த ஊர் தன்னால தன் வாயை மூடிடும். அதைத்தான் நீ செய்யணும். அதுதான் நான் கேட்ட வரதட்சணை. இது எனக்கோ என் பொண்டாட்டிக்கோ நீ கொடுக்கிற வரதட்சணை இல்ல, உன் காயத்ரிக்கு நீ கொடுக்கிற வரதட்சணை. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நீ பண்ற, முகூர்த்தத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நான் பண்றேன். ஓகே? இலாக்கா இது நேரம் நல்ல நேரம். கெட்ட நேரம். அப்பா, வெள்ளச்சாமி நம்ம வீட்டுள்ளார வந்துட்டா. நீ ஏன் வீட்டுக்குள்ள வந்த? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீ என்ன என்கிட்ட தனியா பேச வேண்டியது இருக்கு? எனக்கும் காயத்ரிக்கும் உள்ள உறவை உங்ககிட்ட சொல்லணும். அதை இப்படி கூடத்துல வச்சு சொல்றது வெக்கமா இருக்கு. ஓ, அதுவா? வா அபிஷ்டு, இங்கே இருற. நீங்க எல்லாம் இங்கே இருங்க, பர்சனல். கதவை மூடிடுவோம், அப்பதான் சத்தம் வெளியே கேட்க. இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கும் காயத்ரிக்கு எந்த தப்பான உறவும் இல்லைங்க. இத சொல்லத்தான் இங்க கூட்டு வந்தியா? இத கீழே சொல்லிருக்கலாம்ல. இந்த படி ஏறி எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? உனக்காக ஏறி ஏறி முட்டி வலிக்குதுப்பா. நீங்க ஐயர் மேல இருக்க கோவத்தை தான் காயத்ரி மேல காட்டுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுதுங்க. இப்படி பழி வாங்குறதுக்கு பதிலா பரிகாரம் சொன்னீங்கன்னா நான் எதுவா இருந்தாலும் செஞ்சுட்டு போயிடுவேங்க. பரிகாரம் நீ என்னன்னு சொல்லு, அப்புறம் நான் திங்க் பண்ணி சொல்றேன். நிச்சயமா உங்க மனசு திருப்தி அடைகிற அளவுக்கு செய்வேங்க. என்னன்னு சொன்னா தானே சும்மா சொல்லிட்டே இருக்கிய? நான் கொடுக்குற பரிகாரத்தை வாங்கிட்டு நீங்க எப்படியா அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணுங்க. கொடுத்தா தானப்பா நான் சொல்ல முடியும். கொடுத்துட்டுங்களா? உலகம் எப்பவுமே சுத்திட்டு தாண்டா இருக்கும், நீ தான் புதுசா சுத்துற. ஐயோ, காப்பாத்துங்க. ஒரு கொலை செஞ்சாலும் அதே தண்டனை தான், 9 கொலை செஞ்சாலும் அதே தண்டனை தான். இப்போ நான் என்ன செய்யணும்? நாளைக்கு நீ என் கூட ஜட்ஜி வீட்டுக்கு வர. அவரு இதே மாதிரிதான் செய்வாரா? அது அவருக்கு தான் தெரியும். அது கேட்டு சொல்லக்கூடாது. காயத்ரியோட கல்யாணம் நடக்கிறதுக்காக நான் தூக்கு மேல கூட தயங்க மாட்டேன். அனாவசியமா அவன் கல்யாண பரிசா உன் உயிரை கொடுத்துறாத. உனக்கும் காயத்ரிக்கு எந்த தொடர்பு? இங்க சொல்லாத, அங்க வந்து சொல்லு.
சரி இந்தா. மாடு மாதிரி ஆக்கிட்டியப்பா. இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா Silence. துணியை வச்சு பால் கறந்துருவா போல் இருக்கு. ஜட்ஜ் ஐயா என்ன மெனஞ்சிட்டீங்க? இவர் ஜட்ஜ் இல்ல. மாத்திட்டாங்களா? ஜட்ஜ் ஐயா அடிச்ச அடியில ஜட்ஜி யாரு குமாஸ்தா யாரு எல்லாம் சொல்றதுக்குள்ள போயிட்டாரு. வெள்ளசாமி, வெள்ளச்சாமிக்கும் காயத்ரிக்கு இருக்க உறவு நேர்மையானது, நியாயமானது, உண்மையானது. இது சத்தியம். நேத்தி வரைக்கும் உங்க உறவை சந்தேகப்பட்ட நீங்க இன்னைக்கு எப்படி தூய்மையானதுன்னு சொல்றீங்க? நேற்று ராத்திரி என் கனவுல சாம்பசிவர் வந்து, டேய் வெள்ளச்சாமிக்கும் காயத்ரிக்கு இருக்க உறவு தெய்வீகமானதுன்னு சொன்னாரு. உடனே வெள்ளச்சாமியை தேடி கண்டுபிடிச்சு என் சொந்த செலவுல முதல்ல பஸ்ஸுக்கு டிக்கெட் வாங்கி கூட்டு வந்திருக்கேன். ஐயா பேஷா உங்க பையனுக்கும் காயத்ரிக்கும் கல்யாணத்தை நடத்தி வைங்கோ. நான் சொன்னதை நீ செஞ்சுட்ட. உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுறேன்.